மீனம் மீன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஓகேங்களா? அப்போ சனி பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாக போகின்றார். இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வந்து அதாவது உடம்புல இருந்து அந்த சுறுசுறுப்பெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மனசுல வந்து எப்பயுமே வந்து சில சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இந்த ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தவிர்த்துடணும் அப்படின்னா காலையில வந்து ஏந்திரிக்கலாம்னு பார்த்தா அது ஏந்திரிக்க முடியாத அலுப்பு அப்படியே வந்து அனத்தும். இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னா அதிகாலையில் எழுந்திருங்க. உங்களுடைய தினசரி வேலைகள், குடும்பத்துக்கு தேவையான வேலைகள் செய்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருந்து உண்மையாக நடந்துக்குங்க எல்லாருக்கிட்டையுமே. ஓகேங்களா? மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். அதுமாதிரி 7.5 சனி வந்து 2 வருஷம் ஆயிட்டு இப்போ இன்னொரு 5 வருஷம் இருக்கு. இந்த டயத்தில் வாழ்க்கைன்னா என்ன என்பதை கற்றுக் கொடுத்து விடுவார் சனி பகவான். எனக்கு சனி பகவான் எனும் பல்கலைக்கழகம் அங்கே போய் படிக்க போறீங்க நீங்க. ஓகேங்களா? படிச்சு ஒரு அற்புதமான மாணவராவது நீங்க வெளில வர போறீங்க. அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஓகேங்களா? இது வந்து ட்ரைனிங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் போறீங்க. அப்போ கல்வி கற்கக்கூடிய நேரம், அதாவது வாழ்க்கை என்னக்கூடிய கல்வி, அந்த கல்வியை வந்து அழகாக கற்றுக்குவீங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, எல்லாத்தையும் வந்து அழகாக கற்றுக் கொடுத்துருவார் சனி பகவான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மை விட வயதில் முதிர்ந்தவர்களை நாம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையாக நடத்தணும். ஓகேங்களா? சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பதிகின்றது. உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், அவர்களை திட்டாதீங்க. முயற்சிகள் வந்து பலவிதமான முயற்சிகள் வேண்டும். ஒரு டயத்தோட இல்லாம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அந்த விஷயத்த. அப்படி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சனி பகவான் வந்து அந்த விஷயத்த அழகா முடிச்சு கொடுத்துருவார். எழுத்துப்பூர்வமான வேலைகள் வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கலைத்துறையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயலாக் எழுதி கொடுப்பீங்க பக்கம் பக்கமா. என்ன சார் டயலாக் எழுதுறீங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க, இன்னும் ஒரு 10 பக்கம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய தொழில் வந்து வேற மாதிரி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தரோட இனிஷியல் வந்து டீன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அதை நம்ம பார்த்தீங்கன்னா பி ராஜான்னு சொல்லி போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனா பத்திரப்பதிவுலாம் நடந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏங்க டி ராஜான்னு சொன்ன நீங்க என்ன சார் இனிஷியல் மாற்றி போட்டீங்க இப்படி சொல்லி உங்க மேல கொண்டாந்து வைப்பாங்க. அப்போ எழுத்துப்பூர்வமான வேலைகள், இது மாதிரி ஐடி மேல வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமா நடந்துங்க உங்களுடைய வேலைகள்ல. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகின்றது. உங்களுடைய மனைவி கிட்டையும் உங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் வந்து ரொம்ப உண்மையா நடந்துக்கோங்க. சரிங்களா? எந்த விதமான ஒளிமறைவு இல்லாம நடந்துக்கோங்க. நண்பர்கள்ட்டையும் சரிதான், கூட்டு தொழில் பண்றவங்க வந்து ரொம்ப நியாயமா நடந்துக்கோங்க. இந்த டயத்துல வர்ற லாபம் வந்து இந்த அளவுக்கு லாபம் வந்தது, உங்களுடைய பங்கு இது, என்னுடைய பங்கு இது, முன்னாடி பேசுற மாதிரி இது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கோங்க. பதவி உயர்வில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மனமகிழக்கூடிய பரிசுகள் இது எல்லாமே கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? நீங்க உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டால் கரெக்டா கிடைக்கும். வாழ்க்கை துணைவி கிட்டையோ வாழ்க்கை துணைவர்கிட்டயோ வந்து ஒளிமறைவு இல்லாம நடந்துங்க. மனசு விட்டு பேசுங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஓப்பனா நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதன் மூலமாக உங்களுடைய அதாவது குடும்பம் வந்து ரொம்ப அழகான நந்தவனமாக மாறிவிடும். சனி பகவானுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா வந்து யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது வந்து தயவு செய்து வேண்டாம். அதன் மூலமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார்கிட்ட வந்து ஒரு கடன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயத்துல வந்து கடன் தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா கூட வந்து இந்த டயத்துல திரும்பாது. ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது நீங்க கொடுத்தீங்கன்னா அது 10 வருஷம் ஆனா கூட சரிதான், அந்த கடன் வந்து திரும்பாது. அதன் மூலமாக வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி யாருக்கிட்டமே பார்த்தீங்கன்னா வாக்குகளும் கொடுக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப கவனமா நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி மூலமாக வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து விலகி கொள்ளலாம். அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுமே வந்து பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க. பைரவருக்கு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுங்க. அப்புறம் டாக் வந்து பிஸ்கட்டு, அதாவது அது என்ன உணவு சாப்பிடுதோ அந்த உணவுகள் எல்லாமே போடுங்க. இப்போ சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விலகி கொள்ளலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இருந்த இந்த பாயிண்ட்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.